வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான போர் இன்றைய வரை இன்று உள்ள நிலவரம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி அநேகர் இந்த ஈரான் அமெரிக்கா சண்டையில் அமெரிக்காவிடம் ஆயுதங்கள் இல்லை, குறிப்பாக வடி மறிப்பு ஏவுகணைகள் பேட்ரியாட் இல்லை அப்படின்னாங்க. நான் பேசியிருந்த அமெரிக்காவில் ஆயுதம் இல்லை என்றால் கடலில் உப்பு இல்லை அல்லது கடலில் நீர் இல்லை என்று சொல்லுவதற்கு ஒப்பாகும். அமெரிக்காலாம் அப்படி இருக்கவே இருக்காதுன்னு நான் பேசியிருந்தேன். இன்றைக்கு சிஎன்என்னுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு பரிதாபமான பேட்டி கொடுத்திருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா கையிருப்பு ஆயுதங்கள் பேட்ரியாட் வழிமறிப்பு ஏவுகணைகளை கையிருப்பு இருக்கிறது, செய்யறதில்லை. 5% உக்ரைனுக்கு கொடுத்தா எங்கள் மக்கள் ஒருவருமே மரணம் அடையாமல் ரஷ்யாவின் தாக்குதலை வழிமறிப்போம். மேலும் 10% பேட்ரியாட் வழிமறிப்பு ஏவுகணைகள் கொடுத்தா ஒரே ஒரு ரஷ்யா ஏவுகணை உக்ரைனுக்குள்ள வராது, முற்றாக அழித்து விடுவோம் அப்படின்னு பேட்டி கொடுத்திருந்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஈரானை அடிக்காமல் இருப்பதற்கு வேறு காரணங்கள் இருக்கு. அதை விட்டுக்கிட்டு ஏவுகணை இல்லை என்பது சண்டைகள், ஆயுதங்கள், அதை பற்றி தெரியாத நபர்கள் பேசுவது. இந்த பேட்ரியாட் ஏவுகணையை நேட்டோ மாநாட்டில் வச்சு ட்ரம்ப் சொன்னார், உக்ரைனுக்கே நாங்கள் கொடுக்க போறோம் லைசன்ஸை, உக்ரைனை தயாரிக்கலாம் அப்படின்னாரு. வெளியே அப்படி பேசிட்டு சில நாளில் பின்வாங்கிட்டாங்க அதுலேருந்து அமெரிக்கா. இன்னைக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பின்வாங்கினார்னா, என்ன ரகசிய தகவல் வருதுன்னா, அந்த லைசன்ஸை உக்ரைனுக்கே கொடுத்து அந்த கற்றுக்கொள்ளும் தொழில்நுட்பத்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அனுமதி கொடுத்துக்கிட்டா அப்படின்னா, வரும் காலத்தில் இந்த பேட்ரியாட் ஏவுகணை போல மிக விலை குறைவான, அதே சமயத்தில் மிக துல்லியமான தாக்குதலை நடத்தக்கூடிய ஏவுகணையை உக்ரைன் தயாரித்துவிடும். அப்போ அமெரிக்காவுடைய இந்த ஆயுத வியாபாரம் பெருமளவு அடி வாங்கும். ஏன்னா வளைகுடா நாடுகள் மொத்தமாக நம்பி இருப்பது இந்த பேட்ரியாட் ஏவுகணையை. செல்வம் கொளிக்குது அமெரிக்காவுக்கு. அதனால இதை கொடுத்து உக்ரைன் அதற்கு மாற்றாக விலை மிக மலிவா சரியா செய்வாங்க. அமெரிக்காவுக்கு தெரியும் வியாபாரம் படுத்து போயிடும். அதனால தான் அந்த லைசன்ஸை கொடுப்பதற்கு மிகவும் தயங்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வளைகுடா நாடுகள் அமெரிக்காவை மீறி இந்த ட்ரோன்களை தடுப்பது, அழிப்பது, இதற்கு உக்ரைன் உதவியை நாடியது. அமெரிக்கா கொஞ்சமே பிடிக்கல. ஆனால் வேற வழி இல்லை. இன்னைக்கு நாளுக்கு நாள் சண்டை களத்தில் மெருகேறி கொண்டிருக்கும் ஒரு நாடு எதுனா உக்ரைன். இஸ்ரேல் பற்றி சொல்லவே வேணாம். அவங்க சாதித்து காட்டியவர்கள் 75 வருஷமா. இன்னைக்கு அந்த பேரை நோக்கி போயிட்டு இருப்பது உக்ரைன் இராணுவ மாவீரர்கள் மற்றும் உக்ரைன் இராணுவம். அந்த பொறாமையும் அமெரிக்காவுக்கு இருக்குது. இந்த போரில் ரஷ்யாவிற்கு சமீபத்தில் வடகொரியா மிகப்பெரிய உதவியை செய்து கொண்டிருக்கு. 30,000 இராணுவ வீரர்கள் அனுப்புவதை தாண்டி 50,000 வடகொரியா இராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சண்டை போட போறாங்க. அநேகர் வந்துட்டாங்க. ரஷ்யா பகுதியில் பயிற்சி எடுக்கும் வீடியோக்கள் வந்துருக்கு. இன்றைக்கு உக்ரைனை சரமாரியாக தாக்கும் ஏவுகணைகளில் கணிசமாக நார்த் கொரியா, வடகொரியா ஏவுகணைகளும் பங்கெடுக்குது. உக்ரைனுடைய பார்வையில் நார்த் கொரியா இருக்கு. நிச்சயமாக இதற்கான வடகொரியாவிற்கான பதிலடி நிச்சயம் தரப்படும். எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு இல்லாட்டி சரி, வருகின்ற நாட்களில் வட கொரியா இதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும். முன்தினம் ரஷ்யா படு கேவலமான தாக்குதலை வாங்கியிருக்கு உக்ரைனிலிருந்து. நம்ப முடியாத தாக்குதல். உக்ரைனுடைய இடத்திலிருந்து, ஏவுகணை சென்ற இடத்திலிருந்து 300 கிலோமீட்டர் தாண்டி இருப்பது ரஷ்யாவுடைய நோவோரோசஸ் கடற்படை தளம் மற்றும் ஏற்றுமதி தளம். முக்கியமான நகரம் அது, துறைமுகம் அது ரஷ்யாவிற்கு.
மிகப்பெரிய ஏற்றுமதிகள் அங்கே தான் நடக்குது, எண்ணெய் வியாபாரங்கள் அங்கே தான் நடக்குது, எண்ணற்ற கப்பல் அங்கே நிற்குது. மிகப்பெரிய முக்கியமான நகரம். மிக அதிகமான வான் பாதுகாப்பு ஆயுதங்கள் சூழ, வான் பாதுகாப்பு சாதனங்கள் சூழ இருந்தது அந்த நகரம். அந்த நகரத்தை அடிக்க முடியாதுப்பாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு வான் பாதுகாப்பு சாதனம் அவங்ககிட்ட இருந்துச்சு. கருங்கடல் பகுதி 11ஆம் தேதி, இந்த ஆகஸ்ட் 11 நள்ளிரவுக்கு மேலே உக்ரைன் அதன் மீது தாக்குதல் நடத்தினாங்க, அந்த நகரத்தின் துறைமுகத்தின் மீது. இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, 15 விதமான ஆயுதங்கள், 15 விதமான ஆயுதங்கள் உபயோகப்படுத்தப்பட்டது. 15மே உக்ரைனில் சுயமாக தயாரிக்கப்பட்ட சொந்த தயாரிப்பு ஆயுதங்கள். அதாவது நீண்ட தூரம் செல்லும் ஏவுகணைகள், நீண்ட தூரம் செல்லும் ட்ரோன்கள் மற்றும் தற்கொலை படகுகள், இப்படி விதவிதமான ஆயுதங்கள் உபயோகப்படுத்தி விடிய விடிய அந்த பகுதியை அடித்து காலி பண்ணாங்க. 4 பிரம்மாண்ட போர்க்கப்பல்கள் முடிக்கப்பட்டிருக்கு. ஒரு விமானம் இறங்கும் பிரம்மாண்ட கப்பல், பிற கப்பல்கள் முற்றாக சேதமாயிருக்கு. அதை தாண்டி பயங்கர சேதத்துக்குள்ள அந்த நகரம் போயிருக்கு. வான் பாதுகாப்பு சாதனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. அந்த நகரத்தில் அவசர கால பிரகடனம் பண்ணியிருக்காங்க. பாருங்க எந்த அளவுக்கு தாக்குதல் இருக்குன்னு சொல்லி. அதைவிட முக்கியமாக 2 தானியங்கள் ஏற்றுமதி முனையம் தாக்குதலுக்கு உள்ளாகி முற்றாக செயல்படாத நிலைக்கு போயிருக்கு. திரும்ப செயல்படணும்னா நீண்ட காலம் ஆகும், சரி பண்ணி செயல்படுறதுக்கு. இது மிகப்பெரிய தாக்குதலாக ரஷ்யாவுக்கு பார்க்கப்படுது, பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த ஒரு நாளோட இந்த தாக்குதலை நிறுத்த மாட்டாங்க. அந்த கருங்கடல் பகுதியில் தான் எண்ணற்ற கப்பல்கள், எண்ணெய் செல்வது, தானியங்கள் செல்வது, பிற ஏற்றுமதி செய்வது, இறக்குமதி செய்வது ரஷ்யாவுடைய வழக்கம். இனிமேல் தொடர்ச்சியாக அழித்து காலி பண்ணப்படும் மொத்த துறைமுகமே. ஏன்னா இதே போல தான் வைல்டு பெர்ரி நிறுவனத்தை பண்ணாங்க. வைல்டு பெர்ரி நிறுவனம் ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிப்பது வைல்டு பெர்ரிங்கிறது. முதல்ல ஒரு வைல்டு பெர்ரி அடித்தாங்க, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நேற்று கூட வைல்டு பெர்ரி நிறுவனம் அடித்து தீப்பற்றப்பட்டு முற்றாக காலி பண்ணப்படுது. தினம் தினம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ரஷ்யாவால் தடுக்க முடியல. அது சம்பந்தமாக 2 வீடியோ போட்டு தான் பதிவு மாட்டிக்கிச்சு. எனக்கு அங்கிருந்து கிளைம் கொடுத்தாங்க, இந்த வீடியோவை நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் வீடியோவை தவிர்த்து கொள்கிறேன். நேற்று வரைக்கும் வைல்டு பெர்ரி அடி வாங்கி எரிந்து சாம்பல் ஆகிட்டே இருக்கு, ரஷ்யாவால் தடுக்க முடியல. அதே வைல்டு பெர்ரி கதி தான் இந்த ரஷ்யாவுடைய நோவோரோசஸ் அந்த துறைமுகம் ஏற்றுமதி நிலையத்துக்கு இனி வரும். வருகின்ற நாட்களில் தொடர்ச்சியாக இதை போன்ற தாக்குதலை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அங்கே நிற்கின்ற கப்பல் ஏற்றுமதி நிறுவனங்கள் பிரம்மாண்டமானது. அது எரிக்கப்பட்ட தாக்குதலுக்குள்ளான ஒரு தானியம் ஏற்றுமதி முனையம் புகைப்படம் இருக்கு, பழசு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. தொடர்ச்சியாக தாக்கி அழிக்கப்படும். எந்த அளவுக்கு ரஷ்யா நிலைமை பரிதாபமாக இருக்குன்னா, அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இவரை கூப்பிட்டு, உக்ரைன் அதிபரை கூப்பிட்டு, அங்கே உள்ள இந்த எண்ணெய் கப்பல்லாம் அடிக்காதீங்க, ஏற்கனவே ஹொர்மோஸில் பிரச்சனையாக இருக்குது, நீங்களும் அடித்து காலி பண்ணீங்கன்னா இந்த எண்ணெய் விலை பிரச்சனையாகும், உலகம் முழுவதும் பாதிக்கப்படும் அப்படின்னதுக்கு. அதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்கா சொந்தமான எண்ணெய் கப்பல்கள், பிற நாட்டு கப்பல்கள் அடிக்க மாட்டோம், ஆனால் ரஷ்யா ஆதரவு நாடுகளுடைய, ரஷ்யா பின்புலம் உடைய அனைத்து கப்பலும் அடித்து காலி பண்ணுவோம் அந்த கருங்கடல் பகுதியில் அப்படின்னு இருக்காங்க. மிகப்பெரிய கேவலமான நிலைக்கு ரஷ்யா போயிருக்கு. ஆனால் ரஷ்யாவுடைய ஒரே தாக்குதல் இந்த பலாஸ்டிக் மிசைல் தான். இந்த நீண்ட தூரம் செல்லும் ஏவுகணை வைத்து எந்த வித குறிக்கோளும் இல்லாமல் தினம் தினம் உக்ரைன் மேலே அவங்களும் தாக்குதல் நடத்துகிறாங்க. பொதுமக்கள் தினம் கொல்லப்படுறாங்க. ஜூலை மாதத்தில் சராசரியாக ஒரு நாளைக்கு 20 பொதுமக்கள் உக்ரைனுக்குள்ளே கொல்லப்பட்டிருக்காங்க. சராசரி அப்படி தான் போகுது. தினம் தினம் உக்ரைனை அந்த ஏவுகணைகளால் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கு ஒரே ஒரு ஆறுதல் செய்தி,
துருக்கியிலிருந்து பல தசாப்தங்களாக, பல பத்தாண்டுகளாக உபயோகப்படுத்தப்படாமல் வைத்திருக்கின்ற அமெரிக்காவுடைய ஆயுதங்களை மொத்தமாக வாங்கும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மனித உரிமை கழகம் இப்போ அதுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. மற்றபடி முடிஞ்சிருக்கு. அதற்கான பிரம்மாண்ட தொகையை துருக்கிக்கு கொடுக்க போவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள். 3 வகையான ஆயுதங்கள், அதுக்கு துணை வெடிபொருள் சேர்த்து மொத்தம் 1 கோடி. துணை வெடிபொருள் சேர்ந்து நம்ப முடியாத ஆயுத தொகுப்பு இது. அதில் 70 M39 ATACMS பாங்க, அதுவுமே அதனுடன் துணை வெடிபொருட்கள் சேர்த்து, அதை தாண்டி M26 ராக்கெட் வகைகள், அதற்குமே துணை வெடிபொருள் சேர்த்து, அதை தாண்டி M59A1 அப்படிம்பாங்க. இது பிரம்மாண்ட பீரங்கி குண்டு, 203 mm விட்டம் இருக்கும் பிரம்மாண்ட குண்டு இது. இதற்கு இந்த ஆயுதம், துணை வெடிபொருள், இது எல்லாம் சேர்த்து 1 கோடி எண்ணிக்கையில் துணை வெடிபொருள், பிரதான ஆயுதம், இதெல்லாம் சேர்ந்து 1 கோடி வாங்க போறாங்க. துருக்கியும் ஒத்துருக்குறாங்க. துருக்கி இந்த ஆயுத குவியல், அவங்ககிட்ட இருக்க ஆயுத குவியலில் 1 பங்கு தான் விற்கிறாங்க. பல பத்தாண்டுகள் சும்மா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இத்தனை ஆயுதங்களுமே அமெரிக்காவிற்கு சொந்தமானது, மேட் இன் அமெரிக்கா. சும்மா தான் இருக்கு. அமெரிக்கா ஆயுதங்கள் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு சொல்லி, எந்த அளவுக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லி புரியும். இந்த ஆயுத தொகுப்பு உக்ரைனுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா ரஷ்யா மீது பிரம்மாண்ட தாக்குதல் நடத்தப்படும். இப்போ ரஷ்யாவை தாக்குவதற்கு எலன் மஸ்குடைய ஸ்டார் லிங்க் உபயோகமாயிட்டு இருக்கு. அதனுடைய வழிகாட்டுதல் படி தான் ரஷ்யாவுக்குள்ள நெடுந்தொலைவு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க உக்ரைன். இப்போ எலன் மஸ்க் அந்த சேவையை உக்ரைனுக்கு தரப்போவது இல்லைன்னு இருக்காரு. ஏன் அவர் என்ன சொல்றாருன்னா, இதை பயன்படுத்தி தான் ரஷ்யாவுக்குள்ள போய் அடிக்கிறாங்க, அதுக்கு நான் தரப்போவதில்லை அப்படிங்கிற மாதிரி எலன் மஸ்க் சொல்லியிருக்காரு. ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்போடு ஜெலன்ஸ்கி நெருங்குவது எலன் மஸ்க்கு பிடிக்கல. ட்ரம்ப்புக்கும் எலன் மஸ்க்கும் அந்த அளவுக்கு இப்போ ஒரு நல்ல உறவு இல்லை. முதல்ல நல்ல உறவில் இருந்தாங்க. ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கு எலன் மஸ்க் தான் மிகப்பெரிய பங்காற்றினார். ஆனால் இன்னைக்கு அவங்களுக்குள்ள மனஸ்தாபம். ஜெலன்ஸ்கி சமீபத்தில் அமெரிக்க அதிபர் கூட நெருங்கி பழகியதால் இந்த எலன் மஸ்க் அவருடைய அந்த ஸ்டார் லிங்க் உதவியை நிறுத்தியிருக்கிறாரு. ஆனால் ரஷ்யாவுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே சுயமான இதை போன்ற செயற்கைக்கோள் வசதிகள் இருக்கு. அதனால அவங்க அந்த வழிகாட்டுதலின்படி அவங்க உக்ரைனை தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி ரஷ்யாவின் போர்க்கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள், இந்த பொருளாதார கட்டுமானங்கள், வைல்டுபெரி போன்ற நிறுவனங்கள், இப்போ இந்த கருங்கடல் பகுதியில் நோவோரிஸ்க் செயல்பட்ட தானிய கிடங்குகள் ஏற்றுமதி பிரம்மாண்ட உலகத்தில் மிகப்பெரியது. இதையெல்லாம் தொடர்ச்சியாக குறிவைத்து நாளுக்கு நாள் தகர்த்து கொண்டே இருக்காங்க. ரஷ்யா இந்த சண்டையை நிறுத்துவதை தவிர வேற வழி இல்லை. உக்ரைன் அதிபர் உக்ரைன் சார்பாக ஒரு கடிதத்தை முன்தினம் அமெரிக்கா கொடுத்துருக்குறாங்க. அந்த கடித விவரங்கள் வெளியே அவங்க சொல்லலை. ஆனால் உடனடி சண்டை நிறுத்தம் மற்றும் படைகளை திரும்ப பெறுதல் போன்றதை எழுதி சமாதான கடிதம் என்று அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்காங்க. இனி அமெரிக்கா அதை பற்றி ரஷ்யாட்ட சொல்லணும். நிச்சயமாக ரஷ்யா அதை கேட்க மாட்டார்கள். இந்த போரில் எப்படியாவது ஒரு சிறிய வெற்றியாவது பெற்றுவிட வேண்டும் என்ற நப்பாசையில் தொடர்ச்சியாக சண்டை நடத்திட்டு இருக்காங்க. இது ஒரு வீணான முயற்சி என்று தான் பார்க்க வேண்டும். மேலும் இந்த அமெரிக்காவில் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வருகின்ற இந்த 2 நபர்கள், ட்ரம்ப்புடைய மருமகன் ஜாரெட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காக், இவங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கிட்டாலே ஏன் சண்டைகள் ஈரானில் நிற்கணும்னு சொல்லி புரியும். இவர்கள் பேச்சுவார்த்தை நிபுணர்கள் என்பதை தாண்டி வியாபாரிகள், பிஸ்னஸ் மேனாக தான் செயல்படுகிறார்கள். எந்த பகுதிக்கு போனாலும் எப்படி வியாபாரம் பண்ணலாம், எப்படி அந்த இடத்த பிடிக்கலாம், அதாவது எரிகிற வீட்டில் இருப்பதை பிடுங்குவது போல இந்த 2 பேருடைய பார்வைகளும் அப்படிதான் இருக்கு. மற்றபடி சண்டையை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ள பேச்சுவார்த்தை நிபுணர்கள் போல இவங்க இல்லை. போகிற இடமெல்லாம் வியாபார நோக்கிலேயே அந்த சண்டையை பார்க்குறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டை உக்ரைன் தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க.
நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். அவங்க 2 பேருமே பெரிய வியாபாரிகள் தான் பொதுவாகவே. அதனால் சண்டை நடக்கிற இடத்துல வந்து அங்கே என்ன வியாபாரம் செய்யலாம், அந்த சண்டையை பயன்படுத்தி தான் அவங்க பார்க்கறது. அந்த சண்டை நடக்கும் இடங்கள் உள்ள பரிதாபமான சூழல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு உக்ரைனுக்கு பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு தேவை இன்டர்செப்டர் மிசைல், வழிமறித்து அளிக்கும் ஏவணிகள் தான் தேவை. இதற்காக அவர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னா, லட்சக்கணக்கான டெலிஃபோன்கள் தலைவர்களோடு, அமெரிக்கா நிர்வாகம் தலைவர்கள் பிற நாட்டுகளோட தலைவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். இந்த சண்டையை அவர் எப்படி இப்போ உருவகப்படுத்துறாருன்னா, சென்ற வருஷம் இருந்ததை விட, அதாவது உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இன்டர்செப்டர் மிசைலை விட பாதி குறைஞ்சிருக்கு. இந்த வருஷம் 2026 பாதியாக குறைஞ்சிருச்சு. அதே சமயத்தில் ரஷ்யா சென்ற வருஷம் உற்பத்தி பண்ணிய ஏவுகணை விட 2 மடங்கு அவங்க அதிகம் பண்ணுறாங்க. அப்போது தாக்குதல் அதிகமாக இருக்குது. தேவை இன்டர்செப்டர் மிசைல் சொல்லி மிகப்பெரிய கெஞ்சிய, அதாவது பெக் என்ற வார்த்தை வருது, கெஞ்சுகிறேன், சரியான பதில் கிடைக்கவில்லை. இந்த இன்டர்செப்டர் மிசைல் அதிகமாக வைத்திருக்கிறது அமெரிக்கா தான். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், ஜெர்மன்லாம் இப்போ பண்ணுறாங்க, அமெரிக்கா அளவுக்கு கிடையாது. 2வது ரஷ்யாவில் பண்ணுறாங்க. ஆனால் தன்னுடைய கையிருப்பில் 5% கொடுத்தாலே உக்ரைன் அந்த ரஷ்யாவுடைய தாக்குதலை தடுத்து விடும். 10% கொடுத்தா முற்றாக ரஷ்யா ஏவுகணைகளை நடுவானில் வழிமறித்து அழிச்சிருவாங்க. ஆனால் கையிருப்பு ஏவுகணை கூட கொடுக்காமல் இருப்பது வந்து இந்த சண்டைகள் எல்லாத்துலேயுமே லாபம் பார்க்குறாங்கன்னு அர்த்தம். சண்டையை தீர்க்க வேண்டும் என்ற முழுதான எண்ணம் அமெரிக்காவுக்கு இல்லை. இப்போ இந்தியாலாம் அதை தலையிட்டா சண்டையை தீர்க்கணும், அந்த சண்டையை நிறுத்தணுங்கிற எண்ணத்தில் செயல்படுவாங்க. நாமும் அப்படியே செயல்படுவோம். ஆனால் அவங்க வந்து முழுக்க வியாபாரமாக பார்க்குறாங்க. உக்ரைன்ட்டு எவ்வளோ எடுக்கலாம். உக்ரைன் என்பது கனிம வளங்கள் தன்னுள்ளே கொட்டி வைத்திருக்கின்ற தேசம். அது வந்து எவ்வளோ எடுத்தால் எதிர்காலத்துக்கு நமக்கு நல்லது என்று பார்ப்பது போல தோணுது. ஆனாலுமே இதில் என்ன ஒரு ஆறுதல் செய்தினா, உக்ரைன் தானாக சுயமாக இந்த வழிமறிக்கும் ஏவுகணை தாக்கும் ஏவுகணைகளை வெக விரைவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விரைவில் எப்படி நீங்கள் ட்ரோனில் வந்து உலக நம்பர் 1 அப்படிங்கிற உக்ரைன் வந்தாங்களோ, அதே போல் இந்த வழிமறிக்கும் ஏவுகணைகள் தாக்கும் ஏவுகணைகளில் நிச்சயமாக உலக நம்பர் 1 என்று வந்துடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா உக்ரைன் மக்கள் அவ்வளவு தேசப்பற்றோடு, மேலும் அதன் தலைவர் அதிபர் ஜெலன்ஸ்கி மிக சரியாக அந்த தேசத்தை வழிநடத்துகிறார். அதனால் வந்து இன்றைக்கு அந்த ரஷ்யாவுடைய தாக்குதல் சின்ன பின்னடைவை கொடுத்தாலுமே வருகின்ற நாட்களில் அவர்களே அவர்களுக்கான ஆயுதங்களை முற்றாக தயாரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ரஷ்யா வந்து இராணுவ வீரர்களை அனுப்பி சண்டையிட்டு வெற்றி பெற இயலாத சூழலில் இப்போல்லாம் வந்து ரஷ்யாவில் கொஞ்சம் கூட இடத்த பிடிக்க முடியல. அந்த சூழலில் அவங்ககிட்ட இருக்க ஒரே நம்பிக்கை அந்த பலாஸ்டிக் மிசைல் தான். ரஷ்யாவுக்கு இருக்க ஒரே நம்பிக்கை. அதுவுமே விரைவில் உக்ரைனால் தடுக்கப்படும். உக்ரைனுடைய சுய ஆயுதங்கள் உருவாயிடும். அதுக்கப்புறம் ரஷ்யானால் அப்படியுமே வாலாட்ட முடியாது. இன்றைக்கு ரஷ்யாவின் தாக்குதலுக்கு பல மடங்கு மிக சரியான இலக்குகளை தாக்கி உக்ரைன் அழிச்சிட்டு இருக்காங்க. இப்படிதான் சண்டை போயிட்டு இருக்கு. நிச்சயமாக வருகின்ற காலங்களில் உக்ரைன் முழு வெற்றி பெறும். இந்த போரில் ரஷ்யா முழு தோல்வி வரும். நன்றிகள்.